அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடந்து முடிந்து விட்டது. அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்திங்கன்னா இப்போ ரீப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நம் வாட்ஸ்அப் நம்பர் 6381178345 என்ற வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே சார், ஆல்ரெடி அடித்தேன் 2 லைன் பார்த்திங்கன்னா திரும்பவும் மறுபடியும் தெரியாமல் அடிச்சிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா கால்குலேஷன் பண்ண மாட்டாங்க, அதில் பார்த்திங்கன்னா இதாக பார்த்திங்கன்னா குறைச்சிருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா திரும்ப அடித்தா பார்த்திங்கன்னா 2 லைன் சேர்த்தது பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க்கு இல்லை 12 மார்க்கு. நம்ம ஒரு லைன் விட்டால் 12 மார்க்குன்னு வாங்க. திரும்ப அடித்ததுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளைன் பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? இவர் என்ன கேட்டிருக்காங்க, சார் நான் ஃபஸ்ட்டு பேப்பரில் பாஸ் மார்க்கு வரலன்னா செகண்ட் பேப்பரில் இருந்து மார்க்கு போட்டு பாஸ் பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட் பேப்பரில் 45 செகண்ட் பேப்பரில் 45 எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ண முடியும். ஓகே சார், நான் செகண்ட் பேப்பரில் லெட்டர் ஃபுல் ஃபார்ம் அடிக்கலைன்னா சார் நெக்ஸ்ட்டு நோட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் நோட் டைப் பண்ணிட்டேன் சார், செகண்ட் பேப்பரில் எவ்வளோ மார்க்கு எடுப்பாங்க? இப்போது ஒரு எழுத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 மிஸ்டேக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மார்க் 4 மார்க் அந்த கேட்டகரி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 4 மார்க்குள்ளே தான் குறையும். ஓகே நண்பர்களே, எங்கள் ஜூனியர் செகண்ட் பேப்பரில் ஒன்லி லெட்டர் அடித்தேன், பாஸ் ஆக முடியுமா? 4 மிஸ்டேக் ஒன்லி. ஸ்டேட்மெண்ட்டை அடித்த ஸ்பீடில் 30 மிஸ்டேக் வரும், பாஸ் ஆக முடியுமா சார்? ஓகே, செகண்ட் பேப்பரில் லெட்டர், ஆனால் நான் சொல்லணும் பாருங்கள், செகண்ட் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒன்லி லெட்டர் அடித்தேன், பாஸ் ஆக முடியுமா? 4 மிஸ்டேக்ஸ் ஒன்லி. ஸ்டேட்மெண்ட் அடித்தீங்கன்னா அடிக்கலை. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 60 மார்க்கு. ஃபஸ்ட் பேப்பரில் பார்த்திங்கன்னா 40 மார்க்கு தான் வரும். அதில் 2 மிஸ்டேக்ஸ் போச்சுன்னா ஒரு மிஸ்டேக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 1.8. ஓகேங்களா? ஜூனியருக்கு அதெல்லாம் எவ்வளோ மார்க்கு போகும் நீங்களே பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் 45, செகண்ட் பேப்பர் 45. ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே 60 மார்க்கு. அதனால் எவ்வளோ மார்க் போகும் நீங்கள் சொல்லுங்கள். 30 மிஸ்டேக்ஸ் சார், சீனியர் பாஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். 6 லைன் அடிக்கலை சார். இப்போது அந்த வார்த்தையில் பார்த்திங்கன்னா 2 லைன் சேர்த்துனா 1 லைன். ஓகேங்களா? அப்போது அந்த 1 லைன் பார்த்திங்கன்னா 6 லைன் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீ மிஸ்டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓகே, இவங்க கேட்டிருக்காங்க 6 லைன், அப்போ 3 லைன். ஒரு லைனுக்கு பார்த்திங்கன்னா 12 மார்க்கு. ஓகே நண்பர்களே, ஒரு லைனுக்கு பார்த்திங்கன்னா 12 மார்க்கு போகும். அப்போ எவ்வளோ மார்க்குன்னு போகும் நீங்களே கன்செஷன் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கிலீஷ் சீனியர் டைப் பண்ணிட்டேன். செகண்ட் பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டில் ருப்பீஸ் இன் லேக்ஸோட ஃபுல் லைன் போட்டேன், அதுக்கு ரெடியூஸ் மார்க் எவ்வளோ சார் போகும்? சீனியர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ருப்பீஸ்க்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இதை போட்டிருக்கோம், நல்லா ஸ்பேஸ் பண்ணால் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 மார்க்கில் 4 மார்க் குறைப்பாங்க. ஃபஸ்ட்டு பேப்பரில் 3 லைன் விட்டுட்டேன் சார், செகண்ட் பேப்பர் நல்லா பண்ணியிருக்கேன் சார். இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்த்திங்கன்னா 3 லைன்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு லைனுக்கு பார்த்திங்கன்னா 12 மார்க்கு. 3 லைனுக்கு எவ்வளோ மார்க் போகுமா சொல்லியிருக்கீங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸு ஆர்டச்சு அந்த மாதிரி எதனா கொடுத்துருக்கீங்களா என்ற பட்சத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எத்தனை மார்க் எடுத்தால் டெக்ஷன்ஷன் நண்பா? ஒரு மிஸ்டேக் கூட 99 அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டெக்ஷேஷன் எடுக்கலாம். தமிழ் ஜூனியர் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் லெட்டர் அண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் வரலாம் நண்பா? பேசிக் பார்த்திங்கன்னா நீங்கள் 45 மார்க் எடுத்து பாஸ். ஓகேங்களா? அது போல் பார்த்திங்கன்னா ஹார்ட் டச்சு, அதுக்கு பார்த்திங்கன்னா லைன் பார்த்திங்கன்னா மாற்றி அடிக்குது, அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. நீ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டு பாதி டைப் பண்ணலாமா? எப்படி பாதி டைப் பண்ணலான்னு தெரியல, முழுசாக கரெக்டாக டைப் பண்ணணும். ஓகேங்களா சார்? தமிழ் டைப்ரைட்டிங்கில் பார்த்திங்கன்னா டைப்பிங்கில் 20 மிஸ்டேக்ஸ் வருது,
தமிழ் ஜூனியர் பாஸ் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம், கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம், கவலைப்பட தேவை கிடையாது. நான் 5 லைன் விட்டுட்டேன் சார். 5 லைன் விட்டுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஜூனியராக சீனியராக? அதே போல் பார்த்தீங்கன்னா 5 லைன் வராது, அப்போ 2.5 லைன் தான் வரும். ஒரு லைனுக்கு 12 மார்க்கு, 2.5 லைனுக்கு எவ்வளோ மார்க்கு கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. லைன் விட்டுட்டேன், எத்தனை மார்க் சார் போகும்? நான் ஒரு 3.5 லைன் விட்டுட்டேன். 3.5 நண்பர்களே, இப்போ நீங்கள் டைப் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 லைன் சேர்த்தா ஒரு லைன் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ 1.5 லைன் விட்டுருப்போம், ஓகேங்களா? அப்போ 1.5 லைன் அல்ல 2 லைன் விட்டுருப்பீங்க. ஒரு லைனுக்கு 12 மார்க்கு. சார் நான் சீனியர் ஸ்பீடில் ஃபஸ்ட்டு 2 பேராகிராஃப் அடிச்சிட்டேன், பேக்கப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேராகிராஃபும் அடிச்சிட்டேன் வச்சு, ஓகே வெயிட் பண்ணுங்கள், அடிச்சிட்டேன். பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்களா? நீங்கள் ஃப்ரண்ட்டு பேக் அடித்தா கூட கண்டிப்பாக பாஸ் மார்க் போட்டாங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே கிடையாது, கண்டிப்பாக பாஸ் போடுவாங்க, கண்டிப்பாக பாஸ் போடுவாங்க கிடையாது. சார் 2 லைனுக்கு எவ்வளோ மார்க் போகும்? 2 லைனுக்கு ஒரு லைனுக்கு 12 மார்க்கு. ஜூனியர் தமிழ் பேப்பர் போடுங்க. 2 லைன் எல்லாமே அது பார்த்திங்கன்னா லைனில் தான் விட்டுருக்காங்க. ஸ்பீடில் 3 மிஸ்டேக்ஸ், லெட்டர் ஒரு மிஸ்டேக்ஸ் தான் சார். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிஸ்டென்ஷன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. 45 மிஸ்டேக்ஸ் வந்திருக்கு சார். 45 வந்திருக்கு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ